வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கத்தார் மத்தியஸ்தர்களை சந்தித்த பின்னர் மொசாட் இயக்குனர் டேவிட் பார்னியா தலைமையிலான இஸ்ரேலிய தூதுக்குழு நேற்று வெள்ளிக்கிழமை இரவு தோஹாவிலிருந்து திரும்பியுள்ளது. பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கையின்படி பேச்சுவார்த்தை ஒரு ஆரம்ப சந்திப்பு மட்டுமே என்றும் தூதுக்குழு அடுத்த வாரம் தோஹாவுக்கு திரும்பி பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பினருக்கும் இடையில் இன்னமும் இடைவெளிகள் இருப்பதாகவும் அவை ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு சரி செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 3 கட்ட பணைய கைதிகள் ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு முன்னதாக இஸ்ரேல் ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற தனது வெளிப்படையான கோரிக்கையினை ஹமாஸ் கைவிடுவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வியாழக்கிழமை நேதன்யாகு பேச்சுவார்த்தைக்காக தோஹாவுக்கு ஒரு குழுவை அனுப்ப ஒப்புக்கொண்டார். காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எஞ்சிய 120 பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டுமென்றால் இஸ்ரேல் போரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற ஹமாஸின் வலியுறுத்தல் ஒப்பந்தத்தின் பெரும் முட்டுக்கட்டையாக இருந்தது. நிரந்தர போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிய பிரதமர் நேதன்யாகு வேண்டுமானால் சில வாரங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு தயார் என்றார். அதன் பின் போர் மீண்டும் தொடங்கி ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்படும் வரை தொடரும் என்றும் அவர் அறிவித்தார். ஹமாஸ் தொடர்ந்தும் நிரந்தர போர் நிறுத்தத்தை வலியுறுத்தவே பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேலிய பிரதிநிதிகளை அனுப்புவதையே நிறுத்தியிருந்தார் நேதன்யாகு. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி சில வாரங்களுக்காவது போரை நிறுத்த தம்மிடம் உள்ள சில பணைய கைதிகளை விடுவிக்க தயாராக உள்ளது ஹமாஸ். அந்த அளவுக்கு சில வாரங்களுக்காவது போர் நிறுத்தம் அவர்களுக்கு அவசிய தேவையாக உள்ளது. இதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். காசா பகுதியை முழுமையாக தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஹமாஸிடம் இப்போது காசா பகுதியில் உள்ள ஒற்றை நகரம் கூட முழுமையான கட்டுப்பாட்டில் இல்லை. இஸ்ரேலோ காசா பகுதியில் ஹமாஸுக்கு தொடர் இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹமாஸ் துருப்புக்கள் இழக்கப்படுகிறார்கள், ஆயுதங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் இழக்கப்படுகின்றன. பல ஆண்டுகளாக உருவாக்கிய சுரங்கப்பாதைகள் தகர்க்கப்படுகின்றன. நாட்கள் ஓட ஓட ஹமாஸின் பலம் குறைந்து செல்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிக எளிமையான பொது அறிவு. இஸ்ரேலுக்கோ இஸ்ரேலிய இராணுவத்தின் காத்திருப்போர் பட்டியலில் லட்சக்கணக்கான ருசேப் துருப்புக்கள் இன்னமும் போருக்கு அழைக்கப்படாமலேயே உள்ளார்கள். ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் கையிருப்பில் குறைய அமெரிக்கா கொடுத்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் வரவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இஸ்ரேலுக்கான அமெரிக்க உதவி உச்சத்துக்கு செல்லும். ட்ரம்புக்கும் பைடனுக்கும் இடையே நடந்த ஜனாதிபதி தேர்தல் விவாதத்தின் போது ஜோ பைடன் காசா போரை ஹமாஸ் தொடக்கியது என்றார். அதை மறுத்த ட்ரம்ப் இஸ்ரேலும் தான் போரை தொடக்கியது, அதற்கு அவர்களிடம் வலுவான காரணமும் இருக்கிறது, அவர்கள் இஷ்டப்படி போர் புரிந்து இலக்கை அடையவிட வேண்டும், கட்டுப்படுத்த கூடாது என்றார். அதன் அர்த்தம் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்தால் இப்போது பைடன் செய்வது போல இஸ்ரேலை இழுத்து பிடிக்க மாட்டார். விரும்பியபடி போர் புரியுங்கள் என்று கூறி ஆயுதங்களை அள்ளி கொடுப்பார். இப்போது ஜோ பைடன் ஒரு போர் நிறுத்தத்திற்கு போங்கள் என்று இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. ட்ரம்ப் அதை செய்ய மாட்டார், ஒரேடியாக விஷயத்தை முடித்து விடுங்கள் என்பார். இஸ்ரேலின் பேச்சு கேட்டு ஈரானுடன் செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்தவர் ட்ரம்ப். அதனால் பைடன் ஜனாதிபதியாக உள்ள போது சில வாரங்களுக்காவது போர் நிறுத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஹமாஸ் முடிவு செய்திருக்கலாம். ஹமாஸின் இந்த முடிவுக்கு மற்றொரு காரணம் ஹெஸ்பொல்லா கொடுத்த அழுத்தமாகவும் இருக்கலாம். ஈரானிய ஆதரவு இயக்க குழுவான ஹெஸ்பொல்லா லெபனானுடன் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் உள்ள ஐடிஎஃப் உடன் அதன் எல்லை தாண்டிய வன்முறையின் தலைவிதியை காசா போரின் தலைவிதியுடன் இணைத்துள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ஹெஸ்பொல்லாவும் தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ளலாம். ஹமாஸுக்காக ஹெஸ்பொல்லாவும் தாக்குதல்களை நடத்துவதால் தொடர் இழப்புகள் அவர்களுக்கும் ஏற்படுகின்றன. அதுவும் முக்கியமாக ஹெஸ்பொல்லாவின் தளபதிகளை ஒவ்வொருவராக குறிவைத்து வீழ்த்துகின்றது இஸ்ரேல். அதை தடுப்பதற்கு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு போகுமாறு ஹமாஸுக்கு ஹெஸ்பொல்லாவும் அழுத்தம் கொடுத்திருக்கலாம். எனவே காசா போர் நிறுத்தம் தெற்கிலும் வடக்கிலும் இஸ்ரேலின் 2 முன்னணி போர்களை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வரும். நேற்று வெள்ளிக்கிழமை ஹமாஸ் தனது கூட்டாளியான ஹெஸ்பொல்லாவிடம் காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் ஒரு முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டதாக அறிவித்தது. ஹெஸ்பொல்லாவின் தலைவர் சையத் ஹசன் நஸ்ரல்லா ஹமாஸின் முடிவை வரவேற்றதாக இந்த விஷயத்தை நன்கு அறிந்த 2 வட்டாரங்கள் தெரிவித்தன. ஹமாஸ் இயக்கத்தின் துணைத் தலைவர் கலீல் அல்-ஹையா தலைமையிலான ஹமாஸ் தூதுக்குழு லெபனானுக்கு சென்று பெய்ரூட்டில் நடந்த சந்திப்பில் சமீபகால முன்னேற்றங்கள் குறித்து நஸ்ரல்லாவிடம் விவரித்ததாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ஹெஸ்பொல்லா அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸிடம்
எந்தவொரு காசா போர் நிறுத்த ஒப்பந்தமும் நடைமுறைக்கு வந்தவுடன் ஹெஸ்போல்லா முன்பு வெளியிட்ட அறிக்கைகளை எதிரொலிக்கும் விதத்தில் போர் நிறுத்தம் செய்யும் என்று கூறினார். காசா ஒப்பந்தம் ஏற்பட்டால் பூஜ்ய நேரத்தில் இருந்தும் லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்றும் அந்த அதிகாரி கூறினார். அதாவது காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டால் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஹெஸ்போல்லா தயார். இதையெல்லாம் பார்க்கும்போது காசாவில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்காவது சம்மதிக்குமாறு ஹமாஸுக்கு ஹெஸ்போல்லா அழுத்தம் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளலாம். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முதலில் 3 கட்ட ஒப்பந்தத்தை மே 31 வெளியிட்டார். கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய மத்தியஸ்த நாடுகளின் அதிகரித்த அழுத்தத்தின் மத்தியிலும் ஹமாஸ் அதை ஏற்க மறுத்துவிட்டது. இப்போது திடீரென இந்த வாரம் ஹமாஸ் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது. நேத்தன்யாகு வியாழன் இரவு பைடனுடன் அரை மணி நேரம் தொலைபேசியில் பேசினார். இருவரும் ஒப்பந்தத்தின் விவரங்கள் மற்றும் முன்மொழிவின் சமீபகால திருத்தங்கள் பற்றி பேசியதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒரு அமெரிக்க அதிகாரி செய்தியாளர்களிடம் கட்டமைப்பில் உடன்பாடு இருப்பதாகவும் ஆனால் வரிசைப்படுத்துவதில் சிக்கல்கள் இருப்பதாகவும் கூறினார். பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தனது ஆலோசகரும் நம்பிக்கையாளருமான ஓஃபீர் பால்கை மொசாட் தலைவர் டேவிட் பார்னியாவுடன் பணைய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த விவாதங்களுக்கு வெள்ளிக்கிழமை கத்தாருக்கு அனுப்பினார். பணைய கைதிகள் விவகாரங்களுக்கு பொறுப்பான ஷின்பெட் தலைவர் ரொனென்பார் மற்றும் ஐடிஎஃப்பின் தளபதி மேஜர் ஜெனரல் நிட்சன் அலோன் ஆகியோர் வெளியே சொல்லப்படாத காரணங்களுக்காக தூதுக்குழுவில் சேர்க்கப்படவில்லை. ஐடிஎஃப் மற்றும் உள்ளக உளவுத்துறை ஷின்பெட்டின் பிரதிநிதிகளும் தூதுக்குழுவில் சேர்க்கப்படவில்லை. ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி கூறிய போது பேச்சுவார்த்தையில் நேத்தன்யாகுவின் ஆலோசகரும் நம்பிக்கையாளருமான ஓஃபீர் பால்குக்கு எந்த பங்கும் இல்லை என்றார். நேத்தன்யாகு பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் மீது நேத்தன்யாகு வைத்திருந்த சந்தேகம் காரணமாக மேற்பார்வையாளர் என்ற போர்வையில் முன்பு நடந்த சுற்றுகளுக்கு நேத்தன்யாகுவால் ஓஃபீர் பால்க் அனுப்பப்பட்டதாகவும் கூறினார். கைரோவில் முன்பு நடந்த பேச்சுவார்த்தை சுற்றிலொன்றில் பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் கூட்டங்களில் ஓஃபீர் பால்கை சேர்க்க மறுத்துவிட்டனர். வியாழன் அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்னர் மொசாட் தலைவர் மற்றும் ஷின்பெட் தலைவருடன் நடைபெற்ற சந்திப்பின் போது தோகாவில் கத்தார் பிரதமருடனான சந்திப்புக்கு மொசாட் தலைவரை அனுப்ப நேத்தன்யாகு முடிவு செய்தார். தலைமை பணியாளர் ஹெஸ்ஸி ஹெலேவி மற்றும் மேஜர் ஜெனரல் நிட்சன் அலோன் ஆகியோர் கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை. பாதுகாப்பு அதிகாரிகளின் நேத்தன்யாகு விலக்கியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வியாழக்கிழமை பாதுகாப்பு அமைச்சர் ஜோ காலண்டுடனான பேச்சுவார்த்தைக்கான ஆயத்த கூட்டத்தில் மொசாட்டின் தலைவர் மற்றும் ஷின்பெட்டின் தலைவர் கலந்து கொள்வதை பிரதமர் நேத்தன்யாகு தடுத்ததை அடுத்து கூட்டத்தில் சர்ச்சை வெடித்ததாக மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். மொசாட்டின் தலைவர் மற்றும் ஷின்பெட் தலைவரை காலண்டுடனான சந்திப்பிலிருந்து விலக்குவதற்கான நேத்தன்யாகுவின் முடிவை முதலில் சேனல் 12 தொலைக்காட்சி வெளியிட்டது. மூத்த இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறிய போது அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நடந்த சுருக்கமான ஆலோசனை கூட்டத்தில் ஷின்பெட் தலைவரும் மொசாட் தலைவரும் ஆயத்த கூட்டத்தில் பங்கேற்பதை தடை செய்தது பாதுகாப்பு அமைப்பின் திறனை குறைத்து விட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலண்ட் பிரதமர் நேத்தன்யாகுவிடம் கூறினார். காலண்டிற்கு பதிலளித்த நேத்தன்யாகு, நீங்கள் பாதுகாப்பு அமைச்சர், பிரதமர் அல்ல. எனவே மொசாட் தலைவர் மற்றும் ஷின்பெட்டின் தலைவர்களுடன் நீங்கள் தயார்நிலை விவாதங்களை நடத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்றார். மொசாட் இஸ்ரேலிய பிரதமரின் நேரடி அதிகாரத்தின் கீழ் வருகிறது. பாதுகாப்பு அமைச்சின் கீழ் மொசாட் இல்லை. ஓஃபீர் பால்க் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பப்பட்டது பற்றி பிரதமர் அலுவலகம் கூறிய போது பிரதமரின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் ஓஃபீர் பால்க் பேச்சுவார்த்தை குழுவின் ஒரு பகுதியாக உள்ளார். மேலும் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் அனைத்து குழு கூட்டங்களிலும் பங்கேற்கிறார். பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கையில் வெள்ளிக்கிழமை நடந்த பேச்சுவார்த்தை ஒரு ஆரம்ப சந்திப்பு மட்டுமே என்றும் தூதுக்குழு அடுத்த வாரம் தோகாவுக்கு திரும்பி பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் அர்த்தம் இதை மேலும் சிறிது காலத்திற்கு நேத்தன்யாகு இழுத்தடிக்கப் போகிறார் என்பதாக இருக்கலாம். அது அவருக்கு காசாவுக்குள்ளும் லெபனானுக்குள்ளேயும் மேலும் தாக்குதல்களை நடத்த கால அவகாசத்தை பெற்றுக் கொடுக்கும்.